அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எக்ஸுமா இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஹாஸ்பிட்டலை காட்டுறேன். ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டுருக்கு. அது நல்ல பணக்கார வீட்டை குழந்தை, ஒரு சின்ன குழந்தை தான், ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கும். அந்த பணக்கார வீட்டோட அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி ஊரோட டெட் பாடி இடம் தோண்டி அதுக்கு சாந்தி அடைய செய்கிறவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இது மாதிரி என் பேரனுக்கு, அதாவது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னமோ அவங்களோட முன்னோர்கள் தான் ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் நம்ம என்னாலையும் தூங்க முடியல, நைட்டோட எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது எனக்கு தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் முன்னோர்கள்னால் உங்கள் தாத்தா, உங்கள் கொள்ளு தாத்தா, அவங்க டெட் பாடி இடம் தோன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, எந்த பிரச்சனை இல்லை, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் அதை கேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 6 பேர் கொண்ட குழு இருக்காங்க, இந்த டெட் பாடியெல்லாம் தோண்டி அதை சாந்தி அடைய செய்கிறவங்க. அவங்க உடனே களத்தில் இறங்கினாங்க. களத்தில் இறங்கினோடனே முதல்ல ஒரு டெட் பாடியை தோன்றாங்க. டெட் பாடியை தோண்டி அந்த தாத்தா உடம்புல ஒரே பழைய பாத்திரம், தேவையில்லாத பொருள்லாம் போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. அதனாலே அவருக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அதை வேறு இடத்துல புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் அந்த சின்ன பையனோட உடம்பு சரியாகலை. அப்புறம் அவங்க உடனே கொள்ளு தாத்தாவை தோண்டி எடுக்கலாம், அவர் 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே இறந்துருப்பான்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு மலைப்பகுதியில் ஏதோ ஆடையிடாத காட்டில், ஒரு பயங்கரமான ஒரு காட்டில் அவரை புதைச்சிருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த டெட் பாடியை வந்தவங்க கேட்பாங்க. தெரியல, ஏன் இந்த இடத்துல டெட் இது மேலே பேர் கூட எழுதலையே அப்படின்னு சொல்லிங்க. தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் இப்போயே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, ஓகே, இந்த இடம் ஒரு மாதிரியாக இருக்கனால நம்ம பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த டெட் பாடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் அந்த டெட் பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் அவங்க லேப் மாதிரி இருக்குது, அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த டெட் பாடியை தோண்டி எடுத்தோடனே அந்த இடம் ஊரெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இந்த பணக்காரர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சாமியார் தான் எங்கள் கொழுத்தத்தை இங்கே புதைக்க சொன்னதாக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த டெட் பாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அந்த டெட் பாடி திறக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது பார்த்தா குழந்தை ஏதோ ஒன்று போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி தோன்றவனோட தலையை போய் பார்க்குறான். போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் கேட்குறான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை, அங்கே ஏதோ புதையலை புதைச்சி வச்சுக்கதா ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மையாக தெரியலன்னு சொல்லி அந்த கோயிலில் வேலை செய்கிறவன் சொல்கிறான். இந்த பக்கம் அந்த டெட் பாடியை திறந்துட்டாங்க. திறந்தோடனே என்ன நடக்குதுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள தாத்தா பாட்டியெல்லாம் இறந்துடுறாங்க. மட்டும் இல்லை, அந்த டெட் பாடியை தோண்ட சொன்ன அந்த பணக்காரனும் இறந்துடுறான். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி அந்த இடத்த டெட் பாடியை எரிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியோட பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. சரி, எரிச்சிருங்க அப்படின்னு அவளும் சொல்லுவாள். அந்த டெட் பாடியை எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் டெட்டு இறக்குறது கம்மியாயிரும். உடனே இந்த குழியெல்லாம் தோண்டவங்க இருக்காங்களா, அவங்க திரும்ப அந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்த பார்த்தா இன்னொரு டெட் பாடியை புதைச்சி வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா செங்குத்தாக புதைச்சி வச்சுருவாங்க. ஃப்ளாட்டாக தானே புதைச்சி வைப்பாங்க, செங்குத்தாக புதைச்சி வச்சுருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை எடுப்பாங்க. எடுத்தால் பார்த்தா அதை சுற்றி வேடிக்கை மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னன்னு தெரியல, இருட்டாயிடுச்சு, நம்ம வேறு எங்கேயாவது பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு இந்த கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அங்கே கொண்டாந்து வச்சு நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது என்ன ஆகுனா திடீர்னு ஒரு ஆளுக்கு ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ இங்கேயும் அங்கேயும் ஓட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பன்னி பண்ணை இருக்கும். அங்கே உள்ள பன்னிங்கள்லாம் யாரோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரியும். உடனே அங்கே டெட் பாடி வச்சான அந்த பாக்ஸை கொண்டு போய் பார்ப்பாங்க. அது உடஞ்சிருக்கும். என்னடா உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்ப்பா. அந்த பொண்ணுகிட்ட இங்கே பாரு உடஞ்சிருக்கு, அது எங்கேயோ வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. போய் பார்த்தா ஒரு பொண்ணு இப்போ போய் எல்லோரையும் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான். அதுக்கிட்டே இவன் வெளியே போவான். இவனை அந்த ஒரு பேய் அவனை பிடிச்சிக்கும். பேய் ஆள் கலந்த ஆள், நல்லா கொட்டுறமா, நல்லா வளர்த்தியாக ஹைட்டாக 7 அடி 8 அடி ஆள் இருப்பான். அவன் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு என்னடா என்ன ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவன் வயிற்றில் கையை விட்டு ஏதோ ஒன்று லிவர் எடுக்கிறான்னு சொல்லிட்டு கல்லீரல் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதுக்கட்டியும் அவனை கட்டையில் அடித்து அங்கே போக வச்சுருவாங்க. அவனை உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி ஹிஸ்ட்ரியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஹிஸ்ட்ரியெல்லாம் கண்டுபிடித்து பார்த்தா இவங்க புதைச்ச பணத்தில் திருடுற கும்பல், இதெல்லாம் கும்பலை பாதுகாக்கிற கார்டியன் தான் இவன்.
சரி இவங்க வந்து எதுக்காண்டி அந்த குழியில் புதைச்சாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து தெரிய வருது எல்லா இந்த பணத்தெல்லாம் தோண்டி எடுக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒன்றா வந்து புதைச்சிருப்பாங்க. அதில் வந்து இவனுக்கு மட்டும் சாபம் கிடச்சிருக்கும். அந்த குழியில் உள்ள யாரை புதைச்சாலும் வந்து அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தானே அவனை வந்து பூஜை போடுறாங்க. பூஜை போடும்போது வந்து அவன் சொல்லுவான் வந்து நான் ஒவ்வொரு உயிரையும் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து இவனை வந்து ஆக்கிரமித்து வந்து சொல்லிட்டு போகும். அப்போ அங்கே ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் அந்த குழியில் போய் வந்து எதாவது தேடலாம்னு சொல்லிட்டு தேட போவாங்க. தேட போய் பார்த்தா வந்து இவங்க வந்து இந்த டெட் பாடியை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா அதை வந்து திரும்ப வந்து எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கப்புறம் போய் அங்கே என்ன ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் இரும்பு கவசம்னு ஒன்று இருக்கும், அது இருக்கான்னு சொல்லி தேடலான்னு சொல்லிட்டு போவாங்க. 4 பேர் சேர்ந்த கும்பல் வந்து அங்கே போய் தேட போவாங்க. இந்த பக்கம் இந்த பையனுக்கும் வந்து பூஜை நடந்துகிட்ருக்கும் ஹாஸ்பிட்டலில். தேடும் போது பார்த்தா வந்து அங்கே இவங்க எரிச்ச டெட் பாடி வந்து அங்கே உயிரோடு வந்து வந்துடும். வந்து அந்த பொண்ணை வந்து துரச்சிட்டே போய் கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும். அதுக்கிட்டே வந்து பெரியவர் குழி தோண்டி வந்து அந்த இரும்பு கவசத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனால் வந்து அங்கே இரும்பு கவசமே இருக்காது. அதுக்காட்டியும் வந்து அந்த போன பேய் வந்து திரும்பி வந்து அந்த பெரியவோட வயிற்று வந்து கல்லீரல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கும். அதுக்காட்டியும் வந்து இந்த குதிரை ரத்தத்தை வந்து அவன் மேலே வந்து ஊட்டி வந்து அதை வந்து பேயை வந்து அங்கேருந்து ஓட வச்சுருவாங்க. பெரியவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து வந்து சேர்த்துருவாங்க. இதோட எல்லோரும் வந்து சரியாயிரு ஹாஸ்பிட்டல் வந்து குணமாகி வந்து நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதோட இந்த பேய் படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.